ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாமா. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க போயிட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதையே வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி ஒய் ஷேப்பில் நம்ம போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 லைன் போட்டு வச்சுட்டேன், கொஞ்சம் தள்ளி தள்ளி. அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் 3 லைன்ஸ் வந்து நான் போட்டு வச்சுக்கிறேன். அதே மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப கேப் விட வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் இருக்க வேண்டாம், கொஞ்சமாக கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இது மாதிரி ஃபஸ்ட்டு 3 லைனில் வந்து நான் வந்து ஜரி த்ரெட்டும், செகண்ட் வந்து ஒரு போட்டிருக்க 3 லைனில் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணியும் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஒயிட் பென்சிலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேப் போட்டுக்கோங்க. இது வி மாதிரியும் இருக்கும், இப்படி பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரியும் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஷேப்பை போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ட்ரா பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடலாம், ஈஸியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினர்ன்றதுனால இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மேலே நம்ம ட்ரா பண்ணி வச்சுட்டோன்னா அப்படியே ஃபாஸ்ட்டாக போட்டுகிட்டே வந்துடலாம். அதே மாதிரி இந்த லைன்லேயும் நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கிறேன். கீழே வந்து இந்த மாதிரி 1 மாதிரி போட்டு 3rd லைனோட டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், அதே தான் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து மேலேருந்து நான் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியில் எடுக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் லைனில் இந்த இடத்துல பஞ்ச் பண்ணி கீழே அப்படியே வந்துடணும். வந்ததுக்கப்புறம் மேலே அப்படி இழுத்துட்டு நடுவில் வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அப்படியே சைடில் போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், அப்படியே அதே மாதிரி கீழே வரணும். இதே மாதிரியே நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு மேலே அப்படியே போட்டுகிட்டே போயிடலாம். நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போட முடியும், ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஜரி த்ரெட்லேயே போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி போடுங்க. நான் உங்களுக்கு அதே மாதிரி தான் போட்டு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி கீழே வந்துடுறோம். நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மேலே இப்படி இழுத்துட்டு நடுவில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் அந்த செயினுக்கு நடுவில் வரும், பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணியே ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரா பண்ணாமலே நம்ம வந்து ஸ்டிச்சை வந்து டைரெக்டாக நம்ம போடலாம். அதே மாதிரி மேலே குட்டி லாக் ஸ்டிச். கீழே வந்துட்டிங்களா, பார்த்தீங்களா உங்களுக்கு ஒய் ஷேப் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் போடணும். நடுவில் குட்டி லாக் ஸ்டிச். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம், ரொம்பவும் டைம் எடுக்காது நமக்கு, ஈஸியாக போடலாம். அங்கே லாக் பண்ணிவிட்டு சைடில் அதே மாதிரி தான் பஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அப்படியே சைடில் வந்துட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு எண்டு நாட் போடுங்க. நான் அந்த இடத்துல ஒரு எண்டு நாட் போட்டு முடிக்கிறேன். இப்போ போட்டாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது அதே மாதிரி தான் மேலே எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் நம்ம அப்படியே கீழேயும் போடணும். நீங்கள் ஜரி த்ரெட்டை விட சில்க் த்ரெட்டில் வந்து இந்த டிசைன் போடும்போது ரொம்ப அழகாக நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா எடுத்து காட்டும், கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால. இப்போ 2 த்ரெட்டு அப்படி இருக்கான்னு செக் பண்ணி போடுங்க. மேலே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் இந்த சென்டரில், மேலே ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அதே மாதிரி கீழே. பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் த்ரெட்டை யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். போடுறதும் நமக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து நீடில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் போடுறதுக்கு வரும்.
அதே மாதிரி இங்கே வந்துட்டு கீழே வந்துடுங்க. மேலே நல்லா இழுக்கணும். இழுத்துட்டு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு சைடில் அங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இது ஃபுல்லாகவே முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இதை நீங்கள் ஒரு 2-3 தடவை ட்ரா பண்ணி நீங்கள் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.